இன்றைக்கி ஒரு மல்லி வெரைட்டி பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி ராமேஸ்வரம் மல்லி பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இதுவும் நாட்டு ரகம் தாங்க. குண்டு மல்லின்னு சொல்லலாம், அடுக்கு மல்லின்னும் சொல்லலாம். நல்லா பூக்கும். நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க, வளர்த்துட்டு அப்படின்னா செடி பூரா முட்டு தான் இருக்கும். சீசன்லாம் கிடையாது. இப்போவே எனக்கு முட்டு வச்சு பூத்துருக்கு அப்படின்னா, அப்போ சீசனில் பாருங்கள் எவ்வளோ பூக்கும்னு. நான் அம்மா வீட்டிலேருந்து வேரோடு கொண்டுட்டு வந்து ராமேஸ்வரம் மல்லியும் குண்டு மல்லியும் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு துளுத்து பாருங்கள் முட்டு விட்டுருக்கு. நல்ல வாசமாக இருக்கும். வாசத்துக்கெலாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அவ்வளோ நல்ல வாசம். நல்ல கனமாக இருக்கும் பூவு. எங்கள் மாமியார்லாம் இது தலையிலேயே வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பூ கனமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நம்மலாம் விட்டோம்னா மொளமாக கட்டி வச்சுக்குவோம். அவங்க அப்படி சொல்லுவாங்க. மலர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அடுக்காக இருக்கும். ஒரு 3 லேயர் சொல்லலாம். நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. முட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்றீங்களோ அந்த இடத்துலேருந்து துளுத்து முட்டு வச்சிரும். உரம் மட்டும் நல்லா கொடுத்தீங்கன்னா போதும். மாட்டு சாணம் அல்லது வெர்மி கம்போஸ்ட்டு இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுங்களை 1 மந்த்துக்கு ஒன்ஸ் போட்டிங்கனாவே போதும். அது மக்கிட்டு அப்புறம் திரும்ப அது ரொட்டீனாக நம்ம 1 மந்த்துக்கு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இவங்க பூக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. சீசனில் நிறையா எடுக்கலாம்.